Hello friends, welcome back to Tech for Time Tamil channel. ஒரு 10000 ரூபாய் கேமிங் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10000 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து 9 Prime அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மொபைலோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன், அதோட டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட ப்ராசர் எந்த டைப் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன் நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ப்ராசர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதோட ப்ராசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek G80 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 665 ப்ராசர் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசரோட நம்ம கம்பேர் பண்ணால் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த G வந்து கேமிங் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் G80 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் நேம் வச்சுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அந்த 665 710 இதோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனில் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸோட இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியண்ட்டுக்கு வரேன். ஸோ இது வந்து 2 வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படியே லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4GB RAM 64GB ஓகே, நமக்கு வந்து 6GB RAM 128GB கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இது ஓகே அப்படின்னு தான் சொல்லும். நெக்ஸ்ட் வந்து கேமரா குவாலிட்டிக்கு வரும். ஸோ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரைமரி கேமரா 12 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 64 மெகாபிக்சல் இல்லையா 48 மெகாபிக்சல் இல்லையா அப்படின்னு நினைக்க வேணாம். பிகாஸ் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே வந்து 16 மெகாபிக்சல் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நமக்கு 48 மெகாபிக்சலாவோ இல்லைனா 64 மெகாபிக்சலாவோ கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் 12 மெகாபிக்சல் அவங்க உண்மையை சொல்லி விற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அல்ட்ரா வைட்காக ஒரு 8 மெகாபிக்சல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 8 மெகாபிக்சல் கேமரா வந்து 190 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லா மொபைல்ஸுக்கும் கொடுக்குற மாதிரியே நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் வந்து ப்ரோடேட் சால்ட் இருக்கிறதுக்காக 2 மெகாபிக்சல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதே செக்மெண்ட்டில் வேறு ஒரு ஃபோனை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 10 மெகாபிக்சல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 198 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் ஏன் அவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது தான் இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ வெயிட் ஏன் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த பேட்டரி குவாலிட்டி ஒரு நல்ல கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ் அன்லாக் ப்ளஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே தான், சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு இன்னும் யாருமே லான்ச் பண்ணல. நெக்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து சிம் ஸ்லாட்னு வரையில இதில் வந்து ஒரு சிம் தான் போட முடியும், ஒரு மெமரி கார்டு போட்டால் சிம் போட முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே மைக்ரோ SD சப்போர்ட்டும் கொடுக்கு. மெமரி கார்டு வந்து 512GB வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சிம் வச்சுருக்கீங்க, அந்த மொபைல் வந்து வைஃபை கனெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சிம்மில் டவர் கம்மியாக இருக்குது அப்படின்னா வைஃபையோட சிக்னலை எடுத்து நமக்கு வந்து கால் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வாய்ஸ் ஓவர் வைஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக டிஸ்பிளேன்னு வரையில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த செக்மெண்ட்டில் யாருமே இது வரைக்கும் லான்ச் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ ரெட்மி வந்து ஒரு இனிஷியேட் எடுத்து இந்த செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HDக்கும் HD ப்ளஸ் டிஸ்பிளேக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். HD டிஸ்பிளேவில் வந்து 720 பிக்சல் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வரும். ஃபுல் HD டிஸ்பிளே வந்து 1080 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கேமரா நிறையில் 1080 பிக்சல் வீடியோ ஷூட்டிங்கும் இருக்குது, 4K வீடியோ ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். ஃபைனலாக நான் இந்த ஃபோனை ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே, 1080 வீடியோ ரெக்கார்டிங் ப்ளஸ் வந்து ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இல்லைனா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னா அது வந்து 2000 எக்ஸ்ட்ரா இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இது நான் சொன்னதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெஸ்ட் அப்படின்னு தான் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வந்து 10000 ரூபாய்க்கும், 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 12000 ரூபாய்க்கும் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இப்போ 10,000 ருபீஸ்க்கு ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி 12 மணிக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சேல் லைவ் வருது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு மொபைல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.